சொக்கநாதர் ஆலயத்தில் சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டார்கள். பாலால் தரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால் தரைமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டார்கள். அப்படி கோலம் போட்ட இடம் அந்த மாலையம்மாள் வெண்கோடி திலகராஜ மன்னனோ சொக்கநாதர் ஆலயத்தில் பிள்ளை ஒன்று வேண்டுமென்று தவமிருந்து வருவார். தவமிருந்து வாரபோது மனைவியான மாலையம்மா தன் கணவனோட இடமது கணவனோட இடமது அது சமயம் ஏது சொல்ல மாலையம்மாள் வெண்குடியும் அண்ணன் திலக ராஜமன்னாவோ அந்த தலைவாளை இளைவிரித்து விநாயகரை பிடித்து வைத்து நிற நாளி நிறம் மறக்கா தெச்சனை தேங்காய் பழங்கள் எல்லாம் எடுத்து வைத்தார்கள். அப்படியே கற்பூரத்தை ஏற்றி தீப தூபங்கள் ஏற்றி ஆண்டவனை வழிபட்டு வந்தார்கள். அந்த சொக்கனுடைய வாசல்ல முன்னால உள்ள சிறப்பு நடக்கு. ஆமா, சொக்கநாதருடைய ஆலயத்தில் இருவேர்களும் ஒருமுகமாக அமர்ந்து கொண்டு நமக்கு பிள்ளை ஒன்று கிடைக்கும் வரைக்கு இந்த தவத்தை நாம் விடக்கூடாது என்று அந்த மாலையம்மாள் வெண்கொடியும் மன்னன் திலகராஜாவோ அவர் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திரு புகழை மறந்திடாமல் அண்ணாம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மறக்காமல் அவர்கள் எப்படி தவம் இருந்து வருகிறார்களானால் உண்ணாமல் உறங்கிட உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழ் மறக்காமல் அவர் அண்ணோம் தண்ணி அது அருந்திடாம ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாம ஆண்டவன் புகழ போடு 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 அவர் அரோகரா அரணே என்று அவர் அரணர் நாமத்தை சொல்லுவாரா அவர் சிவனே நல்ல சிவனே சிவனே என்று அவர் சிவனர் நாமத்தை சொல்லுவார். அவர் ஒருவரிடம் உடையவன் பகவான் இரண்டு நல்ல ஈசன் பகவான் மூன்று நல்ல வருட காலம் அங்க முக்கண்ணன் பகவான் வரவும் இல்லை.
சுவாமி நாளும் நல்ல வருடகா நாளும் நல்ல நாதனுமே ஐந்து நல்ல அரணாரும் ஆறு நல்ல ஆண்டவனும் ஏழு நல்ல ஈஸ்வரனும் வரவும் நல்ல வருடகா ஏழு நல்ல ஈசனுமே எட்டு நல்ல இறைவனும் ஒன்பது உடையவன் 12 வருடம் 12 பகவானும் வரவும் வருட காலம் 12 வருட காலம் பகவானும் வரவும் இல்லை 6 வருட காலம் இறைவனுமே வரவும் இல்லை மாலையம்மாள் வெண்கொடியோ திலகராஜ மன்னனுமே 12 வருட காலம் 12 வருடகாலோ அவர் பாறைதமோ இருந்தாரோ 12 வருடகாலோ பாரதமா ஈராறு 12 வருட காலமாக திலகராஜ மன்னாவும் ஆலயம்மாள் வெண்கொடியும் மதுரை சொக்கநாதர் ஆலயத்தில் இருவேர்களும் ஒருமுகமாக இருந்து கொண்டு அந்த திலகராஜாவும் அந்த மாலையம்மாளும் பிள்ளை ஒன்று வேண்டும் என்று பெரிய தவத்தை செய்து வருகிறார்கள். அந்த காலம் பிள்ளைனா கோயில் கோயிலா போவா, இருக்கமடிக்கு நடந்து போவா, திருச்செந்தூருக்கு நடந்து போவா, ராஜாவை கும்பிடுவா, கும்பிடாதிய மலை கும்பிடுவா பிள்ளைக்காக. அப்படி இருவேர்களும் ஒருமுகமாக இருந்து கொண்டு பிள்ளைக்காக தவம் இருந்து வாரபோது அந்த ராஜாவும் ராணியுமாக அந்த திலகராஜாவும் மாலையம்மாள் வெண்கொடியும் ஏன் எங்கள் தவத்தை காண இறைவன் இன்னும் வரவில்லை, மதுரை சொக்கா நமக்கு பிள்ளை வரம் கொடுப்பதற்காக பகவான் இன்னும் நமக்கு வரம் கொடுக்கவில்லையே, அந்த சொக்கோலை மீனாட்சியும் தோன்றி வரலையா, ஏதேனும் தவறு செய்து விட்டோமா, என் தவத்தில் ஏதேனும் தவறு உள்ளதா என்று அந்த மதுரை சொக்கநாதர் வாசலில் இருந்து கொண்டு அந்த திலகராஜாவோ மன்னனாகிய திலகராஜாவும் அந்த மாலையம்மாள் வெண்கொடியும் சொக்கநாதரை மனதில் நினைத்து சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மாளையும் மனதில் நினைத்துக் கொண்டு தன் மனமுருக இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி பாடுகிறார்கள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரோ சிவ சம்போ சங்கர் அடியால் செய்யும் தவத்தை பாரு, இந்த அடியால் செய்யும் தவத்தை பாரு, ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரோ சிவ சம்போ சங்கர் ஏழை செய்யும் தவத்தை பாரு, ஏழை செய்யும் தவத்தை பாரு, படியளக்கும்
சொல்லு அடியளக்கும் பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கர் பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரோ என்ன குற்றம் என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கர் சிவ சம்போ சங்கர் பாராமல் இருப்பதேனோ என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரோ தவம் இருந்து போதே அங்கே ஆடாத கையில எல்லாம் ஐயா கையில எல்லாம் கையில எல்லாம் ஆடுதையா நகலாத கைலாசம் ஆதி கைலாசம் நகர்ந்து மெல்ல மன்னன் திலக ராஜாவும் ஆலயம்மாள் வெண்கொடியும் மதுரையில பிள்ளைக்காக மதுரை சொக்கநாதர் ஆலயத்தில் மனமுருக பாடி தவம் இருந்து வாரபோது மதுரை சொக்கன மீனாட்சி அம்மாள உதயமாக போறாவோ அப்படி இருவேர்களும் தோன்றி மதுரை சொக்கநாதருக்கும் ஆலயம்மாள் வெண்கொடியும் ஆண்டவனை வணங்க போகும் போது சிவனுக்கு பிடித்தது என்னது செவ்வரளி புஷ்பம். சிவனுக்கு செவ்வரளி மாலை வேணும். ஆமா. அப்படி செவ்வரளி புஷ்பத்தை கொண்டு சிவனுக்கு மாலை சாட்சி மண்டியிட்டு வணங்கி கொண்டிருக்கும் போது திலகராஜாவும் அந்த மாலை மாலை வணங்குறாங்க பத்தியடா. அப்படி வணங்கும் போது ஆண்டவனாகிய சிவபெருமாள் மதுரை சொக்க செவ்வரளி புஷ்பத்துக்குள் செவ்வரளி மலர்ல நின்னு தோன்றி காட்சி அளித்தாராம். அந்த மலர்ல இருந்து திலகராஜாவுக்கு மாலை மாலை காட்சி கொடுக்காரோ. ஆமா. செவ்வரளி மலர்ல நின்னு பகவான் காட்சி அளித்து அந்த மாலையில இருந்து ஒரே ஒரு மலர் கீழே வந்து விழுந்துதான். இவருடைய கையில வந்து விழுதா. ஆமா. வண்டி போட்டு தவம் இருந்தாங்க பாருங்க. அவர்கள் மடியில் அந்த மாலையில இருந்து ஒரு பூ வந்து விழுந்த உடனே அந்த மாலையம்மாள் வெண்கொடியால் அதை எடுத்து தன்னுடைய கண்ணிலே வைத்து ஆண்டவன் நமக்கு பிள்ளைக்காக வரம் கொடுத்து விட்டார் என்று எண்ணிக்கொண்டு அந்த மலரை எடுத்து தன் தலையிலே சூடிக்கொண்டாள். தன் தலையிலே சூடிக்கொண்டு மன்னவனும் தேவியும் சந்தோஷமாக தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அந்த திலகராஜாவும் அந்த மாலையம்மாளும் தன் வீட்டுக்கு வந்தார்கள். திலகராஜாவும் மாலையம்மாவும் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தார்கள். அப்படி அரண்மனைக்கு வந்து அந்த அம்மா என்ன செய்தா தெரியுமா? இவ்வளவு நாளா தவம் இருந்து வந்தோம் பாருங்க, தன்னுடைய தவத்தை முடிக்க வேண்டும். அதனால் தன் அரண்மனையில் தன்னுடைய வீட்டில் பச்சரிசி சாதம் பொங்கி அதனை தரையிலே படைத்தார். ஆமா. பச்சரிசி சாதம் பொங்கி அதில் ஒரு உருண்ட சாதத்தை காராம்பசு கன்றுக்கும் அந்த பாவத்தெல்லாம் போக்கி. ஆமா. ஏன் காராம்பசு கன்றுக்கு கொடுக்கும்? பாவத்தை காராம்பசு கண்டு வைக்கத்தான் செய்யணும். அதனால் ஒரு உருண்டை சாதத்தை காராம்பசு கன்றுக்கும் மற்றொரு உருண்டை சாதத்தை காகத்திற்கும் படைத்தார். காக்காக்கு ஏன் வைக்காங்க தெரியுமா? நம்மள பிடிச்ச சனி போனோம்னா காக்காய்க்கு சோறு வச்சே ஆகணும். இப்ப யாரு கொண்டு காக்காய்க்கு சோறு வைக்க மாட்டாங்கல்ல. அதாவது காகத்திற்கு சாதம் வைக்கிறது வந்து சனி பகவானுக்கு மட்டுமல்ல, அந்த காகத்தின் வடிவில் நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டுக்கு வருவார்களாம். என்னைக்கு வருவாங்க?
ஆமா ஆடி அமாவாசைக்கு வருவாங்க, தை அமாவாசைக்கு வருவாங்க. காக்கா வடிவத்துல நம்ம தாத்தா பேரன் பூட்டன் மாண்டு மடிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க காக்கா வடிவத்துல வந்து நம்மளுக்கு நம்ம மக்கமாரு கடமை செய்தாங்களா செய்யலையா அப்படின்னு வருவாங்க. இவர் சொல்லுவாரு, எங்க அப்பா எங்க ஆத்தாடும் அதாவது சொத்து உண்டாக்கி வச்சிருக்காவல்ல, நம்மளுக்கு அம்மாசி வரதா இருக்க போறோம் பாரு. சொத்து இருந்தா தான் அம்மாசி வரதா இருக்கணும் கணக்கு கிடையாது. சொத்து இல்லாட்டாலும் எல்லாரும் பெத்துட்டாங்கல்ல, அல்ல கடமை பக்கம் அம்மாசி வரது இருந்தே ஆகணும். நீ அம்மாசி குத்தாந்து போனீரா? நீ என்னைக்கு அம்மாசி வரதுன்னு இருக்க? நீ அம்மாசியா தான் இருக்க. தாய் தாபங்களும் சொத்து வச்சிருக்காங்களா துட்டு அப்படி இருக்கக்கூடாது. பெத்த கடமைக்கு ஆடி அமாசை தை அமாசைக்கு கண்டிப்பா விரதம் எழுந்து இறக்கணும். ஆத்தாள் அப்புறம் உயிரோட எழுந்து இறக்க போறா அது செலவன் சொல்லுவான். நீ உயிரோட இருக்கையில உன் கண்ணுக்கு முன்னால உனக்கு நான் எழுந்து இறக்கணும் பாரும் பாருலாம். ஆமா, அதாவது அந்த காலத்துல சொத்து சொகத்தெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு செய்ய கடமையெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த காலத்துல யாரு அப்படி நினைப்பா? சொத்து இருந்தா தான் அம்மா விரதம் இருப்பாரு. ஆமா, ஒண்ணுமே இல்லன்னு வைங்க. ஆமா ஆமா, பெருசா எண்ணத்தை வச்சுட்டு போயிருக்காவோ அவளுக்கு போய் விரதம் இருக்க. 10 குறுக்க வச்சிருக்காரு. நான் அம்மாஜிக்கு குத்தாலம் போய் குளிக்க போறேன் பாரு. கிடையாது. என்ன அம்மாஜி அப்படி சொல்லக்கூடாதா? அம்மா அப்படி இருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் பெற்ற தாய் தகப்பன் பாருங்க, நாம் செய்யக்கூடிய கடமையை நாம செய்ய வேண்டும். அதனால் அந்த மாலையம்மாள் வெண்கொடியானவள் அந்த திலகராஜாவும் மாலையம்மாள் வெண்கொடியும் அண்ணன் திலகராஜாவும் பச்சரிசி சாதத்தை பொங்கி தரையிலே படைத்து ஒரு உருண்ட சாதத்தை காராம்பசு கன்று குட்டிக்கும் மற்றொரு சாதத்தை காகத்திற்கும் படைத்தாள். மீது இருக்கும் சாதத்தை தரையிலே படைத்து கொண்டு அந்த மாலையம்மாள் வெண்கொடியானவள் மண்டி போட்டு தன்னுடைய 2 கையையும் அம்மா அப்படியே பின்னால கட்டிக்கிட்டா. பெரங்கைய கட்டி இருவேர்களும் மண்டி போட்டு இருந்து கொண்டு மதுரை சொக்கனுடைய வாசலிலே வந்து தன்னுடைய வாயால் அந்த அமிர்தத்தை எடுத்து அருந்தினார்களாம். அதற்கு பேர் தான் மண் சோறு என்று சொல்லுவார்கள். மண்ணால சோறு. ஆமா, சொத்தம் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி மண் சோறு சாப்பிட்ட மகிமையினாலையும் மீனாட்சி அருளால சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் அருளாலையும் அந்த மாலையம்மாள் வெண்கொடியானவள் அன்று மாதம் குளிமறந்தாள். அன்று மாதம் குளிமறந்தாள். அதுவே கூலி கர்ப்பமானாள். முற்று நல்ல குளி மறந்தாள். முழுகாம இருப்பாளா மாலையம்மா பெண்ணவளோ ஊரறிய ஒரு மாதம் 30 நாள் நாடறிய 40 நாள் 60 நாள் 2 மாதம் 90 நாள் 3 மாதம் 3வது மாதத்தில மாலையம்மாள் வெண்கொடி முத்து முத்தா வியர்த்திடும் அவா முகத்தில் களை கொடுத்திடும். 4வது மாதத்தில 4வது மாதத்தில் அவா நாறு தங்கா திம்பாளோ மாலையம்மா மாதத்தில மாலையம்மாள் பெண்ணவளும் நாதனையே தஞ்சம் என்று 5வது மாதத்தில மாலையம்மாள் வெண்கொடி அங்கமெல்லாம் தங்க நீரம் அறவயிறு பூரணம் 6வது மாதத்தில
ஆண்டவனை தஞ்சமேன் 7வது மாதத்தில் ஈசனையே தஞ்சம் என்று 8வது மாதத்தில் திட்டுமுட்டா வருகுதன் 9ஆம் மாதத்தில் ஓல போல சுழறுவாள் 10வது மாதத்தில் 10வது அவ பரிபூரண கர்ப்பமாகும் பரிபூரண கர்ப்பமானா போட் 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 ஓய் மாலையம்மாள் வெண்கொடியானவள் பகவானின் அருளாலையும் அந்த மதுரை சொக்கவன் அருளாலையும் மதுரை சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் அருளால 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாய் இருக்கிறாள் 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாகி அப்படி பரிபூரண கர்ப்பமாக இருக்கும் போது அந்த திலகராஜ மன்னன் தன்னுடைய மனைவிக்கு வேர்காலம் பார்க்க வேண்டும் என்றால் திலகராஜா அந்த காலத்துல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூடுதல் போக மாட்டாங்க வீட்டே குழந்தை பெற்றுவாலாம் இப்பெல்லாம் இளங்கமான ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க ஆமா அதனால் திலகராஜ மன்னன் மருத்துவத்தை வீட்டுக்கு அழைத்து வந்தார் அந்த மருத்துவ பெண்கொடியானவள் வீட்டிற்கு வந்து வந்த போது அந்த மாலையம்மாள் பெண்கொடிக்கு பேர்காலம் பார்க்கும் போது அவ 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமா இருக்கா பாருங்க அந்த மருத்துவமானவள் முதல் 5 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவாங்களாம் காலையில ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தரம் எப்படி இருக்கு அது இருக்கு கைய பிடிச்சு பாப்பா அவக்கு மருத்துவம் கைய பிடிச்சு பார்த்தா கரெக்டா நேரமும் காலமும் இருக்குமா இப்ப பெரிய ஸ்கேன் போட்டு பார்த்தாலுமே காலம் தவறுது அவளுக்கு மாலை வந்து சித்திரதான் இருக்கும் பங்கிலே புள்ள ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவா சித்திரை மாதம் புள்ள பிறந்து வச்சுக்கோ சித்திரை சுழிய சித்திரை அப்ப அவனுக்கு தெருவில் வண்டி விட்டுறாதா அதனால பங்கில் கடைசி ஆபரேஷன் பண்ணிடுவா அதுக்குதான் மழைக்கும் சூளுக்கும் கணக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்களாம் மழைக்கு கணக்கு உண்டா சூளுக்கு கணக்கு உண்டா இருக்காது அதான் மழைக்கும் சூளுக்கும் கணக்கு இல்ல ஆமா ஆமா ஆனா இப்ப அப்படி கிடையாது பிள்ளை எப்ப எடுக்கணுமோ அது நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே கைக்குள்ள இருக்கு 10 மாசம் ஆயிருச்சுன்னு வைங்க டாக்டர் கேட்பாங்க ஏமா 10 மாசம் ஆயிருச்சு உனக்கோ வலி வரலங்க இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாம் நல்ல நாளா பாத்துட்டு வா அப்படின்னு அவன் அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த அம்மா வீட்டுக்கு வந்து பிள்ளை பிறந்ததுக்கு பிறகுதான் நட்சத்திரத்தை நம்ம குறிப்போம் ஆனா இந்த அம்மா நட்சத்திரம் நாளெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவா எனக்கு இந்த தேதியில இந்த நட்சத்திரத்துலதான் எனக்கு பிள்ளைய எடுக்கணும்பா ஆமா ஏன்னா எத்தனைதான் அப்படி பண்ணாலும் அந்த ஆண்டவன் எழுத்த மாத்த முடியுமா அந்த குழந்தை பிறந்து விழுந்தா அது என்னென்ன சாட்ட வேணுமோ அத்தனை எழுதிடுவாரு இப்படிதான் அந்த குழந்தை இருக்கும்னு தெரியுங்களா அப்புறம் எங்க மாத்த முடியும் நம்மளால முடியாது அதான் எண்ணும் எழுத்தையும் மாத்த முடியான்னு இருக்காங்க மாத்த முடியுமா முடியாது அதே போன்று மாலையம்மாள் வெண்கொடிக்கு மருத்துவமானவர் வீட்டிற்கு வந்து மதுரைக்கு வந்து மாலையம்மாள் வெண்கொடிக்கு கை நாடி பார்த்து பார்க்கும் போது அந்த மாலையம்மாள் வெண்கொடியானவள் 10வது மாதம் முற்றும் நிறைந்து பரிபூரண கர்ப்பமாய் இருக்கும் போது நல்ல வெள்ளிக்கிழமை எனக்கு மாலையம்மாள் வெண்கொடியானவள் வாதம் கொண்டு வாதம் கொண்டு இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா இடுப்பறிந்தா மாலையம்மா பெண்கோடியா அவ வாதம் கொண்டு வயருளந்தே ஐயா வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா ஆண் குழந்தை பிறந்த போதே அங்க பக்கம் வந்த மருத்துவமோ அவ கொப்பல் கொடியது அறுக்கும் போது குழந்தை கூவா நல்ல கூவா
ஐயா கூவா என்று கூவா என்று குழந்தை குரலோசை போடும் ஐயா கூவா என்று குரலோசை போடும் போது அங்க கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் ஐயா பெண்கள் எல்லாம் அங்க திருக்குளவை போடும் பெண்கள் எல்லாம் போடு மாதவர்கள் ஒன்று கூடி ஐயா ஒன்று கூடி அங்க மணிக்குளவை போடுவாரோ ஒன்று கூடியா போடு மாலையம்மாள் வெண்கொடிக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாகவே வந்து பிறந்தது. தலைநாளையில ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்படி ஆண்டவனுடைய அருளாலையும் அந்த சொக்கனுடைய மீனாட்சியுடைய அருளாலையும் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கிருபையால அம்மாளுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை. அப்படி ஆண் குழந்தை பிறந்த போது கொப்புள் கொடி எதுவும் மறுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டி நிலா பொட்டும் போட்டு அந்த குழந்தையை வளர்த்து வரும் நாளையில் அந்த மாலையம்மாள் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த அம்மா மாச கர்ப்பமாகி 4 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஆமா, முதல்ல 4 ஆண் குழந்தைகள், வருடத்திற்கு ஒரு குழந்தையாக 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார். 4 ஆம்பளை பிள்ளை. தலை நாளையில ஆம்பளை பிள்ளை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய யோகம் தெரியுமா? ஆமா, தலை நாளையில ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, பொட்ட பிள்ளை பிறந்தாலும் சரி, எந்த பிள்ளை பிறந்தாலும் யோகம்தான். தலைநாள முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கலாம், 2வது ஆம்பளை பிறக்கலாம், 3வது ஆம்பளை பிறந்தாவன்னு வச்சுக்கோங்க, ஐயாவுக்கு மூடிய இறக்கிடுவாரு. அப்ப 3வது ஆம்பளை ஆவாது, 3வது பொம்பளை பிள்ளை பிறந்தா முத்தமெல்லாம் பொண்ணு. ஆமா, 4வது ஆம்பளை பிறக்கலாம், 4வது பெண் குழந்தை பிறந்தான்னு வச்சுக்கோங்க, நடைய பேத்து போட்டுருவான். நடைய எங்க இருந்து பேத்து புடிங்கி எரிஞ்சிட்டு புடிச்ச வேண்டி போயிருவான். அப்படி மாலையம்மாள் வெண்கொடிக்கு 4 குழந்தைகளும் ஆண் குழந்தையாக பிறந்த போது அப்பந்தான் அம்மா மனசுல எண்ணுதா, நமக்கு 4 குழந்தையும் ஆம்பளை பிள்ளையா இருக்கு, 5வது குழந்தையும் நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னா 5 குழந்தையும் ராஜாவாக வளர்த்து ஐவராஜாவா நம்ம வளர்த்து வரலாமே, ராஜாவா நம்ம வளர்த்து வரலாமா சுவாமி என்று மாலையம்மாள் வெண்கொடியானவள் 5வது முறையாக ஆண்டவனை எண்ணி, ஆண்டவா பரம்பொருளை பரமேஸ்வரா, உங்களுடைய அருளால் எனக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்து விட்டது, ஆனால் 5வது குழந்தையும் எனக்கு ஆண் குழந்தையாக நீங்கள் கொடுத்தீரானால் எனக்கு 5 குழந்தையும் ஆண் குழந்தையாக இருந்ததானால் 5 குழந்தையும் ஐவராஜாவாக வளர்த்து வருவேன் ஐயா என்று மாலையம்மாள் வெண்கொடியால் அவ ஆண்டவனை எண்ணி மனமுருகி தவம் இருக்கும் வரும்போது அம்மாளுக்கு 5வது வருடத்தில் அந்த மாலையம்மாள் வெண்கொடியால் 5வது முறையாகவும் அம்மா கர்ப்பமாயிருந்தார். அப்படி 5வது முறையாக கர்ப்பமாயிருக்கும் போது மாலையம்மாள் வெண்கொடிக்கு ஊரறிய ஒரு மாதம் 30 நாடறிய 40 நாள் 60 நாள் 2 மாதம் 90 நாள் 3 மாதம் 3வது மாதத்தில முத்து முத்திடுமோ ஐயா வியர்த்திடுமா, அவ முகத்தில் களையும் கொடுத்திடும். எம்மா 4வது மாதத்தில நாதனையே தஞ்சம்
ஐந்தாவது மாதமாச்சு 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 அரவயிறு பூரணமா அந்த மாலையம்மா எம்மா ஆறாவது மாதமாச்சு ஆண்டவனே தஞ்சம் என்பா அம்மாளுக்கு 5 மாசம் ஆயிருச்சு. அரவயிறு பூரணமானா 5வது மாதத்தில் அரவயிறு பூரணமாக இருக்கும் போது மாலையம்மாள் வெண்கொடிக்கு அங்கம் எல்லாம் தங்கமா மின்னுது. தங்க நிறமா மின்னுதா. அரவயிறு கர்ப்பமா இருக்கும் போது அரவயிறு பூரணமா இருக்கின்றாள் ஐயா. அந்த மாலையம்மாள் வெண்கொடியானவள் ஆண்டவன் அருளால 5வது முறையாக அரவயிறு கர்ப்பமா இருக்கின்றாள். 6வது மாதத்தில 6வது மாதத்தில அவ ஆண்டவனை தஞ்சம் என்பா 7வது மாதம் மாற்றியா ஐயா மாதம் ஆச்சு. அவ இளவோடம்பு சூழாலோ அந்த மாலையம்மா போடு 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 எம்மா 8வது மாதம் மாற்றியா மாலையம்மா கொடியா அவ திட்டு முட்டா வருகும்பா 9வது மாதத்தில ஓல ஓல சுழறுவாளா 10வது மாதத்தில மாதத்தில பரிபூரண கர்ப்பமானோ அந்த மாலையம்மா போடு 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 மாலையம்மாள் வெண்கொடியார் 10வது மாதத்தில அவ இருந்தாலும் இருக்க மாட்டா எழுந்தரிச்சு நடக்க மாட்டா அம்மா படுத்தாலும் படுக்க மாட்டா மாலையம்மா மாலையம்மா பாய் போட்டா தூங்க மாட்டா அந்த மாலையம்மா அம்மா 5வது முறையாக 10 மாதம் நிறைந்து முற்றும் பெற்று அந்த மாலையம்மாள் வெண்கொடியானவள் பரிபூரண கர்ப்பமாய் இருக்கும் போது அந்த சொர்க்கநாதன் அருளாலையும் மீனாட்சி அம்மன் கிருபையாலையும் 5வது முறையாக அம்மா கர்ப்பமாய் இருக்கும் போது இந்த குழந்தையும் எனக்கு ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று இந்த 5வது எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் ஏ சொர்க்கநாதா மீனாட்சி மாலையம்மாள் வெண்கொடிக்கு மருத்துவமானவள் வந்து மருத்துவம் பார்க்கும் போது அம்மா மாலையம்மா ஏற்கனவே உங்களுக்கு 4 ஆம்பளை பிள்ளை 5வது ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஏமையா நினைக்கீங்க ஆம்பளை பிள்ளை பிறக்கதோ பொட்ட பிள்ளை பிறக்குது எனக்கு தெரியல எனக்கு தெரியாதம்மா மருத்துவமே எனக்கு 4 ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் 5வதும் எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அம்மா ஆண்டவன் அருளால் எனக்கு 5வதும் ஆண் குழந்தை கிடைக்கும் நான் 5 குழந்தைகளையும் ஐவராஜாவாக நான் வளர்த்து வருவேன் என்று அந்த மாலையம்மாள் வெண்கொடியால் மருத்துவரிடத்தில் சொன்ன போது அந்த மாலையம்மாள் வெண்ணவளோ இடுப்பறிந்தாள் அவ குறுக்கறிந்து 10வது வாதம் கொண்டு வயருளைந்து ஆண் குழந்தை பெற்றெடும் அம்மாளுக்கு 5வது முறையாகவும் ஆண் குழந்தை பிறந்த போது
ஏ அம்மா மாலையம்மா, ஏ மாலையம்மா, நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு 5வது குழந்தையும் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அம்மா. உங்களுக்கு 5வது ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு அம்மா. இன்று பக்கம் வந்த மருத்துவமோ பிறந்த அந்த குழந்தைக்கு தான் கொப்புள் கொடியதும் ஏ அருப்பாளா ஏ மருத்துவமோ பெண் கொடியோ பிறந்த குழந்தைக்கு தான் ஏய் கொப்புள் கொடிய அறுக்கும் போது பிறந்த அந்த ஆண் குழந்தை அது கூவா நல்ல ஏ கூவா என்று குழந்தை குரலோசை போடும் பிறந்த அந்த குழந்தையும் தான் 5 நல்ல குழந்தையுமே ஏய் செக்க நல்ல சிவப்பழகா ஏய் சிவப்பழகா செந்தூர போட்டழகா 5 ஆண் குழந்தை வங்கி நல்ல தலையழகா ஏ ஐவராஜா வாடாமல்லி நிறமழகோ அவள நிறமழகா ஏ கோர நல்ல தலையழகா குங்குமூக பொட்டழகா வங்கி நல்ல தலையழகா ஏ தலையழகா வாடாமல்லி நிறமழகோ 5 ஆண் குழந்தை ஏ ஐவராஜா பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவா ஐயா பிறந்திருக்காரு, ஒரு குலவ சத்தம் கூட கேட்கலையே. எங்க ராஜா ஐவராஜாக்கள் பிறந்திருக்காங்க, கொலை போடுங்க சாமி. ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ ஐவராஜா மேர்களுக்கு பொன்னான மணிக்குலவா இன்னும் நல்ல ஒரு குலவா ஏ ஒரு குலவ உங்க இருவாயோ பூச்சோரிய ஐவராஜா கிழக்கு ஏ முக்கா முக்கா 3 தரம் ஏ 3 தரம் நீங்கள் முதற்குலவை போடுவாரோ ஐவராஜா கிழக்கு மாலையம்மாள் வெண்கொடிக்கு 5 ஆண் குழந்தை பிறந்த போது 5 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா 5 குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறந்தது என்ற சந்தோஷத்தை கொண்டு அந்த திலகராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமா மதுரை ஆண்டவருக்கு நாமளுக்கு பின்னால் நம் நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை தான் கேட்டோம். ஆனால் ஆண்டவன் அருளால் நம்மளுக்கு 5 ஆண் குழந்தையாகவே வந்து பிறந்தது. மதுரை சொக்கா அவருடைய அருள்கிரமத்தால மதுரை 5 ஆம்பளை பிள்ளை திலகராஜாவுக்கு பிறந்திருக்கு. ஆமா அப்படி பிறந்த 5 ஆண் குழந்தையையும் 5 ஆண் குழந்தையும் அவர்கள் குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் அதுவும் மூட்டி சேனலாம் போட்டு நிலா பொட்டும் தானே போட்டு 5 குழந்தைகளையும் அந்த திலகராஜ மன்னனும் மாலையம்மாள் பெண்ணவளும் அவர்கள் எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? 5 ஆம்பளை புள்ள முத்து போல கிடைச்சிருக்கு. என்ன சொல்ல முடியுமா? ராஜா ராஜா பேர் கொடுக்கணும். ஆமா
5 பிள்ளைல பிறந்திருக்கு. அப்படி 5 குழந்தைக்கும் பெயர் நாமத்தை கொடுத்தார்கள். என்ன பேர் கொடுத்தாங்க? முத்து ராஜா, மோகன ராஜா, பச்சை ராஜா, பவளராஜா. பவளராஜா 4 பேருக்கும் இளையவராகிய ஐவராஜா என்ற குலசேகர பாண்டியன். அப்படியா? ஆமா. இப்ப 5 ராஜா எவ்வளவு ராஜா வந்து பத்தியடா? ஆமா. அப்ப ராஜாக்களால பேர் கொடுக்க முடியும். அதனால் ராஜ வடிவத்தில் இருந்ததனால என்ன ராஜாக்களா? முத்து ராஜா, மோகன ராஜா, பச்சை ராஜா, பவளராஜா. பவளராஜா 4 பேருக்கும் இளையவராகிய குலசேகர ராஜா என்றும் குலசேகர ராஜா என்றும் 5 ராஜாக்களையும் ஐவராஜா என்று அழைத்து ஆமா ஐவராஜான்னு பேர் கொடுத்தாங்களா? என்று மாலையம்மாள் வெண்கொடியும் மன்னன் திலகரும் அந்த திலகராஜ மன்னனோ அந்த மதுரை மாநகர்தனிலே எவ்வளவு குழந்தை பிறந்திருக்கு? 5 ஐவராஜாக்களையும் ஆமா அவர்கள் எப்படி வளர்த்து வருகிறார்களேயானால் எப்படி ஐயா? மாலையம்மாள் வெண்கோடியும் பெண்கோடையோ மாலையம்மாள் வெண்கோடியும் பெண்கோடையோ திலக மன்னர் ராஜாவோ ராஜாவோ ஐவராஜ பெண்களை என்னதைத்தான் ஐவராஜா 5 பேரை 5 பேரோ ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா வளர்த்துவாரோ உடம்பு எல்லாம் நெய்யூருக ஐயூரோக சேர்த்தி மெல்ல வளர்த்துவாரா வளர்த்துவாரா வேகமெல்லாம் நெய்யூருக ஐயூரோக 4 ஒரு மேனியுமா மேலையோமா பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமோமா பாலாட்டி ஓராட்டி போராட்டி ஐயா ஓராட்டி சிறப்போடு வளர்த்துவாரா வளர்த்துவாரா ராஜாக்களா சிறப்போடு வளர்த்துவாரா வளர்த்துவாரா போடு 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 அந்த மாலையம்மாள் வெண்கோடியும் திலகராஜ மன்னனுமே ஐவராஜா 5 பேரை அவர் வட்டலில சாதம் போட்டோ வாரி உண்ண மாட்டார் என்று இளையதில சாதம் போட்ட ராஜாக்கள் ஐவராஜா 5 பேரும் இளையதில சாதம் போட்டோ எடுத்து உண்ண மாட்டார் என்று ராஜாக்கள் தங்க நல்ல தளிகையில தயிர் வெண்ணெய் தான் பிசைந்து கையால கிளறிக்கொண்டு காக்காய ஏச்சங்காட்டு காக்காய ஏச்சங்காட்டு அங்க கண்மணிக்கு ஓடுவாரோ ராஜாக்களுக்கு கண்மணியா மன்னன் திலகராஜாவும் மாலையம்மாள் வெண்கொடியும் அந்த மாலையம்மாளுக்கும் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய 5 ஆண் குழந்தையையும் யார் யாரெல்லாம் முத்துராஜா, மோகனராஜா, பச்சை ராஜா, பவளராஜா அவன் பச்சை ராஜா என்றும் பவளராஜா என்றும் 4 ராஜாக்களுக்கும் இளையவராகிய ஐவராஜா என்றும் ஐவராஜாக்கள் என்று சொல்லி ஐவராஜா என்ற குலசேகர ராஜா என்றும் அவன் அவரை கடைசியில பிறந்தாரா? ஆமா அவரா ஐவராஜா குலசேகர ராஜா குலசேகர ராஜா. ஆமா அப்படி ஐவராஜாக்கள் 5 பேரையும் ஆமா மாலையம்மாள் வெண்கொடியும் மன்னர் திலகராஜாவும் என்னைக்கு ராஜாக்கள் பிறந்தாங்களோ ஊட்டி வளர்த்து வருகிறார்கள். அங்க தர்மமெல்லாம் சிறப்பு செய்து எவ்வளவு குழந்தை பிறந்திருக்கு அப்ப குடுக்கணும் வேணுமா? ஆமா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை என்னமெல்லாம் தர்மம் செய்தோம். ஆமா இது ராஜாவுக்கு ராஜாக்கள் பிறந்திருக்காங்க. ஆமா அப்ப முதல்ல தர்மம் கொடுக்கணும்ல கொடுக்கணும்ல. ஆமா திலகராஜாவுக்கு 5 ராஜாக்கள் வந்து பிறந்திருக்கிறார்கள். ஆமா அப்படி 5 ராஜா பிறந்த மகிமையினால அங்க மதுரை சீமையில அந்த மதுரை மாநகர்தனிலே ஆமா சுவாமி மன்னன் திலகராஜாவும் மாலையம்மாள் வெண்கொடியும் ஆமா தனக்கு 5 ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டு ஆனந்த சந்தோஷமெல்லாம் கொண்டு சந்தோஷத்தை கொண்டு
5 ராஜாக்கள் பிறந்திருக்காங்க. இழுக்கே விளம்பரம் இருக்கு. 5 ராஜாக்கள் பிறந்த மகிமையினால அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்று அந்த திலகராஜ மன்னாவும் மாலையம்மாள் பெண்ணவளும் மதுரை மாநகர்தனில் எப்பேற்பட்ட தான தர்மங்களை வழங்கினார்கள் தெரியுமா? இந்த ராஜாக்கள் பிறந்த உடனே எப்படி தர்மம் செய்தார் சுவாமி? செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தார் என்று செல்ல மகன் பிறந்தார் என்று பிறந்தார் என்று அவர் சீனிவாளம் செலவு செய்தார் செலவு செய்தார் சீனிவாளம் செலவு செய்தார் செலவு செய்தார். போடு 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 போடு. யார் பிறந்தார் என்று ராஜா பிறந்தார் என்று ராஜாவுக்கு சீனை வாழம் செலவு செய்தார். அவர் தங்க மகன் பிறந்தார் என்று தங்க மகன் பிறந்தார் என்று பிறந்தார் என்று தர்மங்களை வழங்கினார்கள். தர்மங்களை வழங்குவாரா ராஜா பிறந்தார் என்று ராஜா பிறந்தார் என்று ராஜாக்களுக்கு போடு போடு போடு. அங்கே அன்னதானம் சொரணதானோ பொன்தானோ பொருள்தானோ ஊர்தானோ போர்தானோ வஸ்திர தானங்கள் வஸ்திர தானங்கள் அங்க வகையுடனே வழங்கினார். இப்பேற்பட்ட தான தர்மங்களை எல்லாம் வழங்கி அந்த திலகராஜாவும் ஆலயம்மாள் வெண்கொடியும் மதுரையில அன்னதானம் சொரணதானம் பொன்தானம் பொருள் தானம் அந்த காலம் ஒரு குழந்தை வந்தா அத்தனை கொடுக்கணும்ல. அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறந்த வீட்டுல அன்னதானம் தான் கொடுப்பாங்களாம். எல்லாரும் பார்க்க வந்தா வாறு போச்சு சோற பொங்கி 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 தட்டி ஒரு அவியல் ஒரு ரசம் ஒரு சாம்பாரு அது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இப்ப குழந்தை வந்தா என்னென்னமோ தர்மம் கொடுக்காங்க. பெரிய பெரிய பாட்டுல பெரிய பாட்டுல சின்ன பாட்டுல இப்ப நாட்டுல அப்படிதான் நடக்கு. மேலோட்டு பாட்டி கீழோட்டு பாட்டி இல்ல. ஆமா அப்படின்னா இந்த பாட்டி அந்த பாட்டி. ஆமா அந்த காலத்துல அப்படி கிடையாது. சோற பொங்கி தட்டுவாங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு எல்லாரும் பாத்துட்டு போயிருவாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. இப்ப அப்படி கிடையாது. இப்ப என்னமோ தர்மம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த காலத்துல குழந்தை பிறந்த வீட்டுல சாப்பிட மாட்டேங்காங்கன்னா எதுக்கு? மக்களுக்கு எல்லாம் பக்தி கூடி போச்சு. ஓ தெய்வ பக்தி கூடியா அனுக்கிரமா ரொம்ப கூடி போச்சு. ஆமா ஆமா எல்லாம் சாமி கொண்டாடி ஆயிட்டாங்க. அதனால குழந்தை பிறந்த வீட்டுல யாருமே இப்ப சாப்பிட போறது இல்ல. ஆமா சடங்கு வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. கிடையாது. ஆமா அது ஒண்ணு அது சாமியே சாப்பிடுதுன்னு. ஆமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா அதெல்லாம் சாப்பிடுக்கலாம். ஆமா இப்ப குழந்தை வீட்டுல யாரு போய் சாப்பிடாம இருக்கா? எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். ஆமா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆமா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அப்புறம் நினைச்சுல கற்கல் பூஜை முடிஞ்ச உடனே ஐவராஜ் வாசல அண்ணன் நினைச்சு வச்சியடா இது மாதிரி கொடையிலே சிறந்த கொடை ராஜா வாசல்ல அன்ன கொடை அன்ன கொடை அன்ன கொடை. ஆமா கொடையிலே சிறந்த கொடை அன்ன கொடை. ஆமா அப்பேற்பட்ட அன்னதானம் சொரணதானம் பொன்தானம் பொருள் தானம் நூர்தானம் போர்தானம் வஸ்திர தானங்களை எல்லாம் திலகராஜ மன்னனும் ஆலயம்மாள் வெண்கொடியும் இந்த ஐவராஜாக்களை 5 பேரும் பிறந்த உடனே தனக்கு 5 ஆண் குழந்தையும் ஐவராஜா 5 பேருக்கும் ஒன்று நல்ல வயதுமாச்சு ஊந்து விளை ஆடுவாரா 2 நல்ல வயதனில அவ இருந்து விளை ஆடுவாரா. ஐவராஜா 5 பேரும்
மூன்று நல்ல வயதனில முடியிறைக்கு காது குத்தி முத்தாள கம்மலிட்டு காது குத்தி கைக்கு தங்க காப்பும் போட்டு நாளும் நல்ல வயதாச்சு நடந்து விளை ஆடுவாரா ஆடிவாரா விளை ஆடுவாரோ நடந்தோடி ஆடுவாரா போட் 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 ராஜாக்கள் 5 பேருக்கும் ஒரு வயதாச்சு 20 வயதாச்சு ஒரு வயசு 20 வயதாச்சா ஒரு வயதில் ஊந்து விளையாடி வருகின்றார்கள் ஆமா 2 வயதில் இருந்து விளையாடி வருகின்றார்கள் இந்த 5 ஐவராஜாக்களுக்கு எல்லாம் 3 வயதில் முடி இறக்கி காது குத்தி முத்தாள கம்மலிட்டு கம்மல் எல்லாம் விட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு 5 ராஜாக்களுக்கும் அவன் தங்கத்தால காப்பு போடுறாங்க கையில தங்கத்தால காப்பு போடுதாங்களாம் நம்ம வீட்டு பிள்ளைக்கும் வளையல் போட்ட மாதிரியா இருக்கும் இது ராஜா வீட்டு பிள்ளை யாருக்கெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளை அப்ப ராஜாக்கள் மாதிரி பிறந்த பிள்ளைக்கு அப்ப தங்கத்தால காப்பு போடணும் அதனால் முத்துராஜா மோகனராஜா பச்சை ராஜா பவளராஜா இந்த பவளராஜாவுக்கு 4 பேருக்கும் இளைய ராஜாவாகிய குலசேகர ராஜாவுக்கும் குலசேகர ராஜாவுக்கு 5 பேருக்கும் கையிலே தங்க காப்புகளை போட்டார்கள் அலங்கார பந்தல் சிங்கார வேளையில் இந்த சிறப்பான தருணத்தில் அந்த மாலையம்மாள் வெண்ணவளும் சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வரும் நாளையில் 5 ராஜாக்கள் 5 பஞ்சவண்ட வர மாதிரிலாம் இருக்காங்க ஆமா 5 ராஜாக்களுக்கும் 4 வயது முடிந்து 5 வயது ஆகிவிட்டது ராஜாக்களுக்கு வயசு 5 ஆச்சு 5 வயதில் ராஜாக்களுக்கு பள்ளிகளும் படிப்பு கேட்கவா செய்யணும் ராஜா படிப்பு ராஜா படிப்பு எப்படி படிச்சுக்காரு அப்படி நம்ம சொல்லுவோம்ல ராஜாக்கள் படிப்பு கேட்க செய்யணும் அதனால் ஐவராஜா 5 பேருக்கும் அந்த திலகராஜ மன்னனும் மாலையம்மாள் வெண்ணவளும் தன் பிள்ளைகளுக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனா திலகராஜ மன்னனுக்கு அப்புறமாக நாட்டை ஆள்வது ஐவராஜாக்கள் தானே இந்த 5 ராஜாக்கள் ஆள போறாங்க ஆமா அது மட்டும் இல்லாமல் ராஜாவோட பிள்ளைகள் ராஜாவோட பிள்ளைகளே ஆமா ராஜா விட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை நம்ம என்ன சொல்லியா கொடுக்கணும் கேட்கவா செய்யணும் அதனால் 5 ராஜாக்களுக்கும் கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த மாலையம்மாள் வெண்ணவளும் மன்னன் திலக ராஜாவும் மன்னன் திலக முடி ராஜ மன்னனோ தன்னுடைய அரண்மனைக்கு வாத்தியாரை வரவழைத்து தன் மதுரைக்கு ஆசானை கொண்டு வந்து 5 ராஜாக்களுக்கும் கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கல்வி கேட்டோம்னா 5 வயசுல ராஜாக்கள் என்ன உடை உடுத்துவாங்க என்ன உடை உடுத்துவாங்க நம்மள மாதிரி பனியனை போடுவாங்க சிப்பாய் வலு வலு வலுன்னு சட்டை போடுவாங்க சட்டை சிப்பாய் சட்டை போட்டு அதால டல்லிங் சட்டை மாதிரி இருக்கும் வலு வலு மில்லும் சூ போடுவாங்க கொம்பு சூ போட்டுருப்பாங்க நம்ம போட முடியும் அப்படி முடியாது ராஜாக்கள் போடுவாங்க ஆமா ஆமா அப்படி ராஜாக்கள் கோடி வஸ்திரங்களை எல்லாம் கட்டி பகவானை மனதில் நினைத்து பஞ்சாச்சாரம் அணிந்து சிவனாரை மனதில் நினைத்து செந்தூர பொட்டும் வைத்து ஆசார பலகையில் அமர வைத்து 5 பேரு 5 ராஜாக்கள் இப்படி முன்னால வச்சிருக்காங்க ஆமா முத்துராஜா மோகனராஜா பச்சை ராஜா பவளராஜா பச்சை ராஜா என்றும் பவளராஜா என்றும் 4 ராஜாக்களுக்கும் இளையவராகிய குலசேகர ராஜாவையும் 5 ராஜாக்களும் அப்படியே முத்து முத்தா இருக்காங்க. இப்ப 5 பேர் ஒன்னோட ஆசார பலகையில பட்டு பிராமண உடுத்தி ஆமா அழகா இருக்காங்களா? ஆசார பலகையில் குருவுக்கு முன்னால் அமர்ந்தார்கள். ராஜாக்களும் முன்னால் இருக்காங்க வரிசைக்கா. ஆமா அந்த 5 ராஜாக்களுக்கு எந்த மாதத்தில் கல்விகளை கற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா? எந்த மாதத்தில? ஐவராஜா 5 பேருக்கும் 5 பேருக்கும் 5 ராஜா 5 பேருக்கும் 5 பேரும் நாளான நாளையில
மாதத்தில புரட்டாசி மாதத்தில சரஸ்வதி பூஜை அன்று படிக்கிற பாடங்களை பூஜையில வைப்பாரா மறுநாள தினமதியில விஜயதசமி நாளதில ஐவராஜா 5 பேருக்கும் 5 பேர் கல்விகளை கற்றுவாரா அவர் கல்விகளை கற்றுவாரார் ராஜாக்கள் கல்வியான கத்துவாரா போடு 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 ஹலோ ஹலோ நேத்திக்கணும் அம்மா அப்படி ஐவராஜா 5 பேருக்கும் அந்த 5 ராஜாக்களுக்கெல்லாம் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து ஒரு குழந்தை படிக்கணும். எந்த மாசம் படிக்கணும்? எந்த மாசம்? சித்திரை மாசம் படிக்கலாமா? ஆடியில ஒரு குழந்தை படிச்சா அவன் தெக்கடாடுனா ஆளை கழிச்சிருவானே. அவன் ஆடி மாதம் என்னத்தை படிப்பான் சொல்லுங்களா? ஆடியில ஆளை கழிச்சு யாரோடுமா தெருவில் அலைவான். அப்ப ஆடி மாசம் படிக்க கூடாது. புரட்டாசி மாதம் நாலு நல்ல நாள். அந்த குடத்துக்காரன் சித்திரை மாசம் தான் படிச்சிருக்கான். சித்திரை மாசம் தான் பிறந்தியாரோ? ஏன் அப்பா அப்ப சித்திரை அப்ப தெருவில்ல தெருதானா? ஆமா. அதனால் ஐவராஜா 5 பேருக்கும் கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முத்துராஜா, மோகனராஜா, பச்சை ராஜா, பவளராஜா, குலசேகர ராஜாவுக்கும் இந்த குலசேகர ராஜாவுக்கு ஏன் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் கல்விகளை கற்று வருகிறார்கள். படிப்புன்னு ஒரு வேணும்ல. ஆமா, படிப்புல கடிதம் இருக்கக்கூடாது. மதுரைக்கு வழி வாயிலம்பாங்க, வாயிலன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது மன்னவரையும் கற்றோரையும் சீர்தூக்கி பார்த்தோமானால் மன்னவருக்கு அவர் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. அவர் நாட்டில் சிறப்பு. கற்றவருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு. ஆமா, படிச்சவங்க இந்த உலகத்துல எங்க வேணாலும் போய் பிழைச்சுக்கலாம். நம்மள மாதிரி படியாதாங்க போனா அண்ணாச்சியோ இந்த பஸ் மதுரைக்கு போகுமா, தென்காசிக்கு போகுமா, மேலப்பாவருக்கு வருமா? அப்ப படிக்காதவங்க நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்போம். அப்ப கல்வி எல்லாம் படிச்சிருந்தா எங்க வேணாலும் போய் எல்லா நாட்டுக்கு போனாலும் பிழைச்சுக்கிடலாம். ஆமா, நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போனோம்னு வைங்க, கல்வி அறிவு இருந்ததையானா அங்க போய் பிழைச்சுக்கிடலாம். ஆமா, அதனாலதான் திருவள்ளுவரும் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை. அப்படி என்றால் என்ன? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றால் இந்த உலகத்தில் என்னதான் சொத்துக்கள் செல்வங்கள் ஏராளமாக இருந்தாலும் எத்தனையோ சொத்து சொகம் இருந்தாலும் அதற்கு எல்லாம் ஒரு காலத்தில் அழிவு வந்துவிடும். எத்தனையோ சொத்து இருந்தாலும் ஆமா சொல்லுவாங்கல்ல, அப்ப சொத்து உண்டாக்கி வச்சிருப்பாரு, அதுக்கு நல்ல புள்ள அந்த வீட்டுல பிறக்காது, அது சொத்தை அழிக்கணும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். சொல்லுவாங்களா, அப்பந்தி ஆடி வச்சிருந்தான், உள்ள என்னைக்கு பிறந்தானோ அவளை அழிச்சிட்டான். ஆமா, அப்படி சொல்லத்தான் செய்வாங்க. அதற்குத்தானே இந்த உலகத்தில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அது நிலையில்லாத செல்வம். ஆமா, கல்வி மட்டுமே நமக்கு நிலையான செல்வம். கல்விதான் நமக்கு நிலையானது. கல்வியை யாராலையும் அழிக்க முடியாது. நம்ம படிக்க கல்வி தெளிவா சொல்லணும். 4 பேருக்கு சொல்லி கொடுத்தோம்னு வைங்க, அந்த கல்வி இன்னும் அதிகமாகுமே தவிர அது ஒரு நாளும் மறந்தும் போகாது, அழிந்தும் போகாது. யாரு கல்வி படிக்க நினைத்தவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதான் கல்வி என்னைக்கு அழியாத பொருள். ஆமா, ஆனால் சொத்து சொகம் இருந்ததுன்னு வைங்க, பிள்ளைகள் 4 பேர் இருக்காங்கன்னா
4 பேத்துக்கு ஒருத்திக்கு வயல் எழுதி கொடுப்பாங்க, ஒருத்திக்கு தோப்பு எழுதி கொடுப்போம், ஒருத்திக்கு தொரால எழுதி கொடுப்பாரு, ஒரு பிள்ளைக்கு வீட்டை எழுதி கொடுப்போம். ஆமா அப்படியே 4 பங்கா வச்சுட்டோன்னு வைங்க, அந்த ஆளுக்கு பிறகு என்ன இருக்கும்? அவருக்கு என்ன இருக்கு? மூட்டை கயிறுதான் இருக்கும். வேற என்ன சொத்து இருக்கும்? போனதுதான் மிச்சம். ஆமா அப்ப அவரை விட்டு அவர் பிள்ளைங்க கையில சொத்து போயிருச்சு. ஆமா அதுதான் நிலையில்லாத செல்வம். ஓ நிலையில செல்வம். இன்னைக்கு ஒருத்தங்க கையில இருக்கும், நாளைக்கு ஒருத்தங்க கைக்கு போகும். இன்னைக்கு நம்ம கையில இருக்கும் பணம், நாளைக்கு வேற ஆளு கையில் போய் பணம் இருக்கும். ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல. கல்வி கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்டாண்டு காலங்கள் நாம் உயிர் உள்ள வரைக்கும் அந்த கல்வி நம்மளிடத்தில் மட்டுமே இருக்கும். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமா அதனால்தான் ஐவராஜா 5 பேர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆமா அந்த திலகராஜ மன்னனும் மாலையம்மாள் பெண்ணவளும் அந்த ராஜாவும் ராணியுமாக வந்து தன் மகன்களாகிய ஐவராஜா 5 பேருக்கும் அந்த பச்சை ராஜா என்று முத்துராஜா, மோகனராஜா, பச்சை ராஜா, பவளராஜா, அந்த பவளராஜா என்று குலசேகர ராஜாவுக்கும் ஆமா கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என்று அவர்களுக்கு ஏட்டு ஓலையை கொண்டு வந்து ஏடுகளை துவங்குகின்றார்கள். யாடுல என்ன பணவலை, அதான் பணவலை யாடு. ஆமா ஆமா அந்த காலத்தில் நோட்டு புத்தகங்கள், அச்சடிச்ச புத்தகங்கள் எல்லாம் கிடையாது. இப்ப ஒரு புள்ளிய படிக்கணும், ஒரு மூட்டை கட்டிக்கு போகுது பள்ளிக்கூடத்துக்கு. ஆமா 1 மணி நேரம் கொண்டு போறா, வாயில சமக்க முடியாம அம்மா எனக்கு சமக்க முடியல அம்மா அப்படின்னு வீட்டுல வந்து ஆளும் சில புள்ளியா. அப்பக்கால ஒரு செல்லேட் இருக்கும், ஒரு பொஸ்டர் இருக்கும், ஒரு குச்சி இருக்கும், ஒரு டாபிஸ் இருக்கும். அது வந்து இப்ப பேக்கு வந்திருக்கு. அப்ப சவளி கடையில மஞ்சள் போய் வாங்கிட்டு வருவாங்க, அதான் இருந்திருக்கும். இப்ப என்ன படிப்புல வந்திருக்கு. ஆமா ஆமா அதே போன்ற ஐவராஜா 5 பேருக்கும் நோட்டு புத்தகங்கள், அச்சடிச்ச புத்தகங்கள் எல்லாம் கிடையாது பாருங்க. அதனால் ஏட்டு ஓலையை கொண்டு வந்து ஏடுகளை துவங்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த ஐவராஜா 5 பேருக்கும் உருவாகப்பட்ட வாத்தியாரும் மன்னன் திலகராஜாவும் மாலையம்மாள் வெண்கொடியாலும் எப்பேற்பட்ட ஏட்டு ஓலையை கொண்டு வந்து ஏடுகளை துவங்குகின்றார்கள் தெரியுமா? எப்பேற்பட்ட யாடெல்லாம் கொண்டாந்து தொடங்குகிறார்கள். காயாத பானை அதில கண்ணே பான குருத்தெடுத்தா, காயாத பானை அதில கண்ணே பான குருத்தெடுத்தா, ஈனாத பானை அதில எல்லாம் பல குருத்தெடுத்தா, அங்க வண்டரியா ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார், வகையுடனே கொண்டு வந்தார், கொண்டு வந்தா வாத்தியாரோ ஓலை கொண்டு வாத்தியாரோடாலே கொண்டு வந்தா. போடு அங்க வண்டரியா ஓலையதை வகையுடனே கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை மஞ்சளது குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டல, எழுத்தாணி கொண்டல அங்க ஏடுகளை துவங்குவாராம். வண்டரியா ஓலையை வகையுடனே கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சள் குறிப்பிட்டு, யாடுக்கு நல்ல மஞ்சளை தேய்ச்சி பூசி மஞ்சள் குறிப்பிடும்ல, இருபுறமும் மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடுகளை துவங்க வேண்டும் என்று ஐவராஜாக்கள் 5 பேரையும் முத்துராஜா, மோகனராஜா, பச்சை ராஜா, பவளராஜா, பச்சை ராஜா என்னும் பவளராஜா என்றும் 4 பேருக்கும் இளையராஜாவாகிய ஐவராஜாவை இந்த குலசேர ராஜா ஐவராஜாக்கள் எல்லாம் ஆசார பலகையில் அமர வைத்து பட்டு பிராமணம் கட்டி எழுத்தாணி கொண்டு ஏடுங்களை துவங்க வேண்டும் என்று இந்த
இந்த 5 ராஜாக்களுக்கெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி யாரு எழுதாங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆமா. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நன்றி என்ற எழுத்தாணி கொண்டு ஏடுங்களை துவங்க வேண்டும் என்று யாடு தொடங்க வேண்டும் என்று ஐவராஜா 5 பேருக்கும் ஆமையா அந்த குருவாகப்பட்ட வாத்தியாரானவர் ஆமோ அவர் ஆனாவில் இருந்து அக்கண்ணா வரைக்கும் காலாவுல இருந்து இக்கனா வரைக்கும் ஐவராஜா 5 பேருக்கும் அவர்கள் எப்படி கல்விகளை கற்று வருகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி சாமி? ஆனா ஆவண்ணா ஈனாயி அல்லா ஊனா ஊவண்ணாய ஓடு ஓடு ஐயா ஆனாவண்ணா அல்லா ஊனா ஊவண்ணாய ஐயா ஏயண்ணா ஐயண்ணா ஓலா ஓவல்லா ஏயண்ணா ஐயண்ணா ஓலா ஓவல்லா அவ்வேணாயா ஓலா ஓவலாயலா யாயாலா யாலா ஓலா அவலா அகேலா சுவாமி காணா காவண்ணா கீழகியல்லா கூணா கூவண்ணா கேனா சுவாமி காணா காவண்ணா கீழகியல்லா கூணா கூவண்ணா கேனா கேயண்ணா கையண்ணா கோலா கோவல்லா கேயண்ணா கையண்ணா கோலா கோவல்லா கவ்வேணாயி கேனா யா கோலா கோவலகனா கேயலா கையலா கவலா இகேலா போடு போடு இப்படியாகவே ஐவராஜாக்கள் 5 பேர்களும் ஆமோ ஆனாவில் இருந்து அக்கண்ணா வரைக்கும் காலாவிலிருந்து இக்கனா வரைக்கும் காணாவில் இருந்து இக்கண்ணா வரைக்கும் கல்விகளை கற்று வரும்போது இந்த ஐவராஜா 5 பேரும் அந்த முத்துராஜா மோகனராஜா பச்சை ராஜா பவளராஜா பச்சராஜா பவளராஜா 4 ராஜாக்களுக்கும் இளையவராகிய குலசேகர ராஜாவும் இந்த குலசேர ராஜாவோ ஐவராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி அமர்ந்து கொண்டு ஆமையா ஆசான் முன்னாலே அமர்ந்து கொண்டு அமது கொண்டு அந்த குருவாகப்பட்ட வாத்தியாரானவர் ஆமையா அவர் கல்விகளை கற்றுக் கொடுக்க ஆமா ஐவராஜாக்கள் 5 பேர்களுமாக ஆமோ அவர்கள் இன்னும் என்ன என்ன கல்விகளை கற்று வருகிறார்கள் தெரியுமா? இல்ல ராஜாக்களில் இல்ல என்ன பாடங்கள்லாம் படிக்காங்க ஐயா. அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாரோ அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாரோ அவர் அறிந்து கொண்டார் அன்னையும் பிதா என் சுவடி படித்து கொண்டாரா ராஜாக்கள் எல்லாம் அன்னையும் பிதா என் சுவடி படித்து கொண்டாரா ராஜாக்கள். போடு 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 ஐயா 4 வேதம் சொல்லு 4 வேதம் சொல்லு 4 வேதம் 6 சாஸ்திரம் படித்து கொண்டார் அவர் படித்து கொண்டார் 64 கலை காணியார் தெரிந்து கொண்டார்
கொண்டாரா 64 கலை காணியா தெரிந்து கொண்டாரா போடு 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 64 ராஜாக்கள் 64 கலை காலையோ ஐயா மல்லிடம்பு சிலம்பு தோளு மல்லிடம்பு சிலம்பு தோளு மயக்கும் வித்தை பாடவோன் முன்கரணா பின்கர முக்கியமாய் படிப்பார் ஆணையேற்றம் குதிரையே அழகுயர்ந்த தொழில்படி அப்போ வந்து வெள்ளிக்கார வெத்தலை போடுவாங்க சுண்ணாம்பு டப்பில் வச்சிருப்பாங்க இப்ப யாரு வெத்தலை விட்டா பல்லு பூரா கரையாவுது இப்ப அதனால வெத்தலை சமூகம் வச்சிருப்பாளா சுண்ணாம்பு வேணுமா ஏட சுண்ணாம்பு வேணுமா சுண்ணாம்பு வேணுமா அம்மா